ஆசிரியர் ஒருவர் தன்னுடைய வகுப்பறையிலே மாணவர்களுக்கெல்லாம் போட்டி ஒன்றை நடத்தினார். என்ன போட்டி என்று சொன்னால், வகுப்பறையின் ஒரு ஓரத்திலே இந்த மாணவர்களுடைய பெயர்கள் எல்லாம் எழுதப்பட்ட பலூன்கள் கலைந்து கிடந்தன. ஆசிரியர் சொன்னார், உங்களுடைய பெயர் உள்ள பலூனை நீங்கள் ஒவ்வொருவரும் கையில் எடுத்துக் கொள்ளுங்கள் என்று சொல்லி மாணவர்களை கேட்டார். இப்பொழுது இந்த மாணவர்கள் சென்று ஒவ்வொரு பலூன்களிலும் தன்னுடைய பெயர்களை தேடினார்கள். ஆனால் ஒவ்வொரு பலூனை எடுத்து பார்க்கும் போதும் தன்னுடைய பெயர் இல்லை என்று சொல்லி அப்படியே கீழே விட்டு விட்டார்கள். அடுத்த பலூனை எடுத்தார்கள். இப்படி 5 நிமிடங்கள் 10 நிமிடங்கள் கடந்து சென்று விட்டன. இப்போது முழுமையாக அந்த போட்டியை நிறுத்திவிட்டு ஆசிரியர் சொன்னார், உங்களுடைய கரங்களிலே ஒவ்வொரு பலூனை எடுத்துக் கொள்ளுங்கள். அந்த பலூனில் எழுதப்பட்டிருக்கின்ற பெயருக்கு உரியவரிடம் இந்த பலூனை ஒப்படையுங்கள் என்று சொன்னார். ஒரே நிமிடத்தில் அவரவர் பெயர்கள் கொண்ட பலூன் அவர் கரங்களிலே கிடைத்து விட்டது. மிக்க மகிழ்ச்சி அடைந்தார்கள். இப்போது அந்த மாணவர்களிடத்திலே சொன்னார், நாம் மற்றவர்களுக்கு உதவி செய்கின்ற போது, அது ஏற்ற நேரத்திலே செய்கின்ற போது அந்த உதவி நிமித்தமாக அவர்கள் பயன்பெறுவது மட்டுமல்ல, நமக்கும் மன நிறைவு கிடைக்கிறது என்று சொன்னார். திருமறையிலே ஒரு அழகான ஒரு வசனம் ஒன்று உண்டு. உனக்கு நன்மை செய்ய திராணி இருக்கும்போது அதை செய்யத்தக்கவர்களுக்கு செய்யாமல் இராதே என்று சொல்லி ஆண்டவர் திருமறையினூடாக நமக்கு கற்றுத்தருகிறார். இந்த நாட்களிலே அநேகருக்கு நன்மையுள்ள கருவிகளாக நம்மை உருவாக்கி கொள்ளுவோம். ஆண்டவருடைய திட்டத்தை நிறைவேற்றுவோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதித்து வழி நடத்துவாராக. ஆமீன். God bless you.